நம்ம லாஸ்ட்டாக ப்ரீடிங்க்கு செட் பண்ண ரைஸ் ஃபிஷ்ஷு எக்ஸ் வச்சு ஃப்ரைஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருச்சு. ஃப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு சின்ன சைஸாக இருக்குன்னு பாருங்கள். இது எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா பீட்டா ஃப்ரை டே 3ல எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குமோ அந்த அளவுக்கு சைஸ் தான் இதுவும் இருக்குது. அண்ட் இந்த மீனுக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எக்ஸ்லேருந்து வர எல்லா மீனுமே வீக்காக தான் இருக்கும் இயர்லி ஸ்டேஜஸில். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எல்லாரும் ஸ்விம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த மீன் ப்ரொடியூஸ் பண்ணுற எக்ஸ்லேருந்து வர ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி கப்பீஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த மீனை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கப்பீஸ் இருக்கிற மாதிரி மேலுக்கு கலரேஷன் அதிகமாகவும் ஃபீமேலுக்கு கலரேஷன் கம்மியாகவும் இருக்கும். இதை வச்சு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வழக்கம் போலவே 1 வீக் மேலே ஸ்டோர் பண்ண வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வாட்டரில் ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரியும் இருக்கணும். அண்ட் இந்த மீன்கள்லாம் டேரெக்டாக எக்கை ஸ்கேட்டர் பண்ணி தான் விடும். ஸோ அதுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளான்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். கப்பி கிராஸ், ஃபாக்ஸ்டெயில் இந்த மாதிரி பிளான்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் பேரண்ட்டை செட் பண்ணி அந்த டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேங்கை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. வெறும் ஃபுட்டு போடுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க.